திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துவது என்பதுதான் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்று நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, புரியுது. ஆனால் இங்க நான் ஹோட்டல்ல சாப்பிட்றதில்ல. என்னுடைய வாழ்நாளில் ரொம்ப கொஞ்ச நாட்கள் தான் நான் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பேன். பல வருஷங்கள் பல நாட்கள் வீடுகளில் தான். எல்லா வீட்லேயும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. விடுவிடா போய் வளர்ந்ததுனால எனக்கு எங்கள் சொந்த தங்கையோ சொந்த அக்காவோ சொந்த அம்மாவோ அவங்களோடு இருக்கிறத விட அவ்வளோ பேர். அதனால் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்டோங்கிற அந்த உணர்வு எனக்கு வரல. மற்றபடி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். பொய் பேசலைன்னா, சத்தியத்தை பேசுறேன். துணை, இல்வாழ்க்கை துணை, அது ஒரு ஒரு தகவல் சொல்லி நானும் நிறைவு செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முறை இருக்க, என்னுடைய மாத்திரம் இல்லை, எனக்கு முன்னேற விட யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் 4 மணிக்கு எழுந்துருவோம். எழுந்தோடனே சில தன்னுடைய சொந்த உடற்பயிற்சி, யோகாசனா வகைரா அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு வீட்டை விட்டு காரியாலயத்தை விட்டு 5-5:30 கிளம்பிடும். ஒரு 10 பேர் போய் எழுப்பி காலம்பர காலை சந்திப்புக்கு வச்சுங்க. அப்படி ஆரம்பிச்சது என்ன தெரியுமா, ராத்திரி 11 மணிக்கு நான் படுத்தே தூங்கலைங்க. தூங்கி தான் படுப்பேன். நீங்க சும்மா நாச்சுக்கு தூக்கம் வரலன்னு காலாட்டிலே படுத்தீங்கன்னா எல்லா சிந்தனையும் வரும். நான் அதுக்காக பெரிய மகான்னு சொல்லிக்க விரும்பல. நானும் மனிதன் தான். இந்த இயற்கையா மனசுக்குள்ள இந்த எண்ணங்கள் வரவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பது. அது ஆண்டவன் கொடுத்தது. ஆனால் அந்த எண்ணத்தை திசை திருப்பணும். சப்ளிமேஷன் ஆஃப் தாட்ஸ், சப்ரஷன் ஆஃப் தாட்ஸ் இஸ் டேஞ்சரஸ். அந்த எண்ணங்கள் வரும்போது சப்ரஸ் பண்ண பெருசா பூதம் வரும், பூதாகாரமா வரும். சிந்தைக்கு விடாம ஏதோ படிச்சுட்டே இரு. அதனுடைய லாபம் இப்ப எனக்கு புரியுது. அப்ப படிச்சு எத்தனை விஷயங்கள் படிச்சோம் அதெல்லாம் இப்ப எனக்கு உபயோகமா இருக்கு. நான் அப்படியே தூங்கிடுவேன். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பேன். படுக்கையெல்லாம் பக்கத்துல உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். அப்படி சில பேர் எழுந்துடுறா படுறா அப்படிம்பாங்க. இப்ப நானே எழுந்து போய் எப்படி படுத்துக்கிறது. அதே மாதிரி எழுந்த உடனே இப்படி காலாட்டு என்ன பண்ணாலும் அதையும் யோசிக்கிறது இல்லை. எழுந்த உடனே பளிச்சுன்னு எழுந்து உடனே பொல் தைக்கிறது போகிறது ரொட்டீன் ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் எல்லாருக்கும் நானும் வழிகாட்டு குறிப்பாக சொல்றது. கடவுள் தெரியாது. இப்படி நான் சொல்றதுனால ரொம்ப பெரிய உத்தம நான் பெருசா சொல்லி பெருமையா சொல்லிக்கிறான்னு சொல்லுவேன். நானும் மனிதன் தான். ஆனால் அதை திசை திருப்புறதுக்கான ஒரு வழிமுறை என்னங்கிறதுக்காக இந்த முறையை தான் நான் கடைபிடிச்சு வந்திருக்கேன். அதனால பொழைச்சேன். தன் 16 வயதில் தொடங்கிய கொள்கை பயணம் ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து வளர்கின்ற பொழுது எத்தனையோ வாழ்க்கையில் அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து வந்து இன்றைக்கு ஒரு ஆளுநராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி மிகுந்த அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்ன அனுபவித்தோமோ, தான் என்ன தரிசனம் செய்தோமோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொன்ன ஒரு நேர்காணல் இது. அவர் பேசுகின்ற பொழுது கடைசியாக முடிக்கின்ற அந்த பகுதியில் அவர் சொன்ன சில சொற்கள் நம் அனைவருக்குமான வாழ்க்கையில் ஒரு பாடமாக அமைகின்ற அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பான சொற்களால் முன்னெடுத்து வைத்திருக்கிறார். பாரதத்தில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ரிஷி பாரம்பரியம் என்று சொல்வார்கள், முனிவர்களுடைய பாரம்பரியம் என்று சொல்வார்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வாழ்ந்தது கிடையாது. ஆனால் தன்னுடைய பயணத்தில் நானும் ஒரு சாமானிய மனிதன் தான், ஆனால் கொள்கை பிடிப்போடு இருந்த காரணத்தினால் இந்த பாதையில் நான் கடந்து வந்தேன் என்று 16 வயதில் பிடித்த அந்த கொள்கையை 77 அகவை வரைக்கும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாக ஆளுநர் ஐயா இல கணேசன் அவர்களை இன்றைக்கு மக்கள் முன்னால் நாம் கண்டெடுத்தோம். ஒரே ஒரு செய்திதான், சரியா தவறா என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுபவங்கள் அதை முன்வைக்கும். அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த நிகழ்ச்சியில் அவரை உங்களுக்கு முன்னால் அவர் எப்படி சொல்ல நினைக்கிறாரோ அப்படியான ஒரு மனிதரை நாங்கள் உங்களுக்கு முன்னால் நிறுத்தினோம் என்கின்ற மன நிறைவோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம். ஐயா வணக்கம். மிக்க நன்றி.